ஹலோ மக்களே! வெல்கம் டூ ஃபுட்பால் ஆடோசி தமிழ். மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபைனலி பேக் டூ பேக் 3 வின்ஸ் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ மான்செஸ்டர் யுனைட்டட் அஃபிஷியலி பேக் அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பிகாஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா என்ன போயிட்டு இருக்கு அப்டின்னா, லிவர்பூல் வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பரிதாப நிலையில போயிட்டு இருக்கானுங்க. ஒரு 5 லாஸஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த நேரத்தில வந்து லிவர்பூல் இப்டி இருக்கனால தான் மேன் யுனைட்டட் வந்து இப்போ அந்த ஒரு தைரியத்தில இப்டி போயிட்டு இருக்காங்க. மேன் சிட்டியும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இல்ல. ஸோ அதனால தான் மேன் யுனைட்டட் வந்து இப்டி போயிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ இத பத்திலாம் நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ண போறோம். பிகாஸ் சோசியல் மீடியால என்ன போயிட்டு இருக்கு, பண்டிட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, மேன் யுனைட்டட் வந்து அவ்வளோலாம் அட்ராக்டிவ் ஃபுட்பால் ப்ளே பண்ண மாட்றாங்க. லக்ல வின் பண்ணிட்டு இருக்காங்க. அமோரிம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் அவனோட டென்யூர் இருக்க போகுது அப்டின்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. ஸோ அத பத்தி நம்ம பேச போறோம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீடியோல நான் என்ன போட்டிருந்தேன் அப்டின்னா, ரியல் மேட்ரிட் வெர்சஸ் பார்சிலோனா மேட்ச் நடந்துச்சு. எல் கிளாசிக்கோ எல்லாருக்குமே தெரியும். ரியல் மேட்ரிட் 2-1ன்னு சொல்லிட்டு மேட்ச வின் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்டின்னா, நானுமே ரியல் மேட்ரிட்க்கு தான் சப்போர்ட் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து பார்சிலோனாக்கு தான் என்னதான் கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சாலுமே, சாபி அலோன்சோவோட ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோ அண்ட் ஆல்சோ நான் எம்பாப்பே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ரியல் மேட்ரிட் வின் பண்ணணும்னு நினைச்சேன். ரியல் மேட்ரிட் தான் வின் பண்ணாங்க. பட் என்னோட ரிவ்யூ வீடியோல என்ன போட்டிருந்தேன் அப்டின்னா, ரியல் மேட்ரிட் டிட்ன்ட் டிசர்வ் தட் வின் அப்டி தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்டின்னா, நீங்க நல்லா ப்ளே பண்ணி அந்த மேட்ச வந்து டாமினேட் பண்ணி நீங்க வின் பண்றீங்க அப்டின்னா, ரைவல் ஃபேன்ஸுமே உங்களுக்கு வந்து ஓகே நீங்க நல்லா ப்ளே பண்ணியிருக்கீங்க. நாங்க வந்து மோசமா ப்ளே பண்ணிட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்க போறானுங்க. பட் அந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு? ரெஃபரி டிசிஷன்ஸ் எல்லாமே ரியல் மேட்ரிட்க்கு தான் சப்போர்ட்டா போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தாப்ல என்ன அப்டின்னா, "மேட்ச் நீங்க பார்த்தியா ப்ரோ? ஏன் ப்ரோ இப்டி பேசுற?" அப்டின்னு சொல்லிட்டு. பிரதர் நான் மேட்ச் பார்த்தேன். பட் என்ன நடந்துச்சு அப்டின்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தேன். 2022 வேர்ல்ட் கப்ல அதே மாரியான சிச்சுவேஷன், அதே மாரியான ஒரு டாக்கிள் இங்கிலாந்துக்கு வந்து பெனல்டி குடுத்துருந்தாங்க. பட் இந்த மேட்ச்ல ரியல் மேட்ரிட் வந்து பார்சிலோனாக்கு அதே மாரி டாக்கிள் பண்ணாங்க. பெனல்டி குடுக்கல. VARம் செக் பண்ணல. அது ஏன்னு தெரியல. அத தான் நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா, நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எஸ் அது ஒரு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நல்லா ப்ளே பண்ணி அந்த மேட்ச் வந்து வின் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு ரெஃபரிங் டிசிஷன்ஸ்னால, ஒரு தப்புனால வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வின் பண்ணிட்டாங்க. நான் வந்து அவங்க இதனால அவங்க வின் பண்ணக்கூடாது. இதனால அவங்க வந்து தோக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. அந்த மிஸ்டேக் பண்ணதுனால மேட்ச் வந்து அவங்களுக்கு ஈஸியா போணுச்சு, ஃபேவரா இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக இப்போ ஃபுட்பால் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ மேன் சிட்டியா இருக்கட்டும், லிவர்பூலா இருக்கட்டும், ரெஃப்ரி டிசிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா போயிட்டு இருக்கு. அந்த மாரி கட்டத்தில வந்து, அந்த டீம நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா, அந்த டிசிஷன்ஸ்லாம் நீங்க வந்து ஆர்க்யூ பண்ணீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க மேல எடுத்து வச்சு பேசுனீங்க அப்படின்னா, இனிமே அந்த டிசிஷன்ஸ் வந்து வரும்போது ஃபேன்ஸ்க்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஓகே இவங்க வந்து இந்த டிசிஷன்ஸ் இப்போ லிவர்பூலுக்குலாம் இப்போ ஆப்வியஸ்லி இந்த சீசன்ல வந்து லிவர்பூலுக்கு தோத்துட்டு இருக்கிற நிலைமையிலலாம் 2 மினிட்ஸ்க்கு பதிலா 8 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆடட் டைம் குடுத்துட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா, அந்த ஹாஃப்ல இன்ஜூரியும் யாருக்கும் நடந்திருக்காது. ரெட் கார்டும் யாருக்கும் நடந்திருக்காது. பிட்ச்ல வந்து அவ்வளோ இன்வேர்லாம் யாருமே நடந்திருக்காது. பட் எக்ஸ்ட்ரா டைம் பார்த்தீங்கன்னா, 8 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் குடுத்துட்டு இருப்பானுங்க. ஏன் அப்டின்னா லிவர்பூல் வந்து தோத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிஜிஎம்ஓல் விஷயம், இந்த மாரியான ஒரு என்ன சொல்றது, இந்த அட்ராசிட்டீஸ் எல்லாமே ஃபுட்பால்ல நடந்துட்டு இருக்கிறது வந்து, ஃபுட்பாலுக்கு நல்லதில்ல. அதுதான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதான் வந்து நானுமே பேசிட்டு இருக்கேன். ஸோ எஸ் அது உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1K தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னும் சீக்கிரம் 2K, 3K வரது உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ ஸ்மாஷ் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ திஸ் சேனல். அண்ட் ஆல்சோ மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு? 2022ல எரிக் டென் ஹாக்லாம் உள்ள வந்தாப்ல. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு 2 வருஷம் வந்து 2 ட்ராஃபி வின் பண்ணி குடுத்தாப்ல. அதுக்கப்புறம் ரெட்க்ளிஃப் வந்து இனியோஸ் உள்ள வந்தாங்க. டென் ஹாக் வெளில தொரத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அமோரிம கொண்டு வந்தாங்க. அமோரிம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 வாரத்திலேயே அமோரிம் வந்து சாக் பண்ணணும். அமோரிம் வந்து இந்த சிஸ்டம்லாம் செட் ஆவாது. தூக்கிரலாம். ஆலிவர் கிளாஸ்னர் உள்ள கொண்டு வரலாம். ஜிடான உள்ள கொண்டு வரலாம். இரோலா உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன கொண்டு வரலாம், இவன கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு சாக்கிங் நியூஸ் வந்து அங்கிட்டும், இங்கிட்டும் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம சேனல்லயே போட்டுருந்தோம். இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. அமோரிம் வந்து அடுத்த வாரம் போயிருவான், இந்த வாரம் போயிருவான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். பட் அமோரிம் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி டேக்கன் டவுன் தட். ஏன் அப்படின்னா, இப்போ 3 பேக் டூ பேக் டூ வின்ஸ் இப்போ வந்து அமோரிம் வந்து வச்சிருக்கான். ஸோ சாக் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா கான்ட்ராக்ட் தான் புதுசா குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. எஸ் கான்ட்ராக்ட் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அத பத்தி நம்ம வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமோரிம் வந்து இந்த சிஸ்டம்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பட் சிஸ்டம்க்குள்ள இருக்கிற ட்வீக்ஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்தே அமோரிமோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம். லூக் ஷா லெஃப்ட் சென்டர் பேக்ல இருக்கிறது. சென்டர்ல ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இருக்கிறது. ஸோ இது 2 மட்டும் தான் அவனோட வீக்னஸா இருந்துச்சு. மத்த எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. என்னதான் ஒழுங்கா ப்ளே பண்ணலனாலுமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் லூக் ஷா 2 பேருமே மாறி மாறி மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தனாலும் சரி, டிலிக்ட்ட வந்து லாஸ்ட் மேனா போடாம ரைட் சென்டர் பேக்கா போட்டதா இருந்தாலும் சரி, இந்த மாரி போட்டதுனால அந்த சிஸ்டம்ல உள்ள வீக்னஸ் வெளியில வந்து ஆப்போனன்ட்ஸ் வந்து ஈஸியா நம்மள வந்து ஓவர்லோட் பண்ணி கோல் அடிச்சிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபுல்லாமோட மேனேஜரே சொல்லியிருந்தாப்ல. என்ன அப்டின்னா, மேன் யுனைட்டடோட சென்டர் பேக்ஸ் வந்து முன்னாடி ஜம்ப் பண்ணுவாங்க. அத நாங்க யூஸ் பண்ணி முன்னாடி ஓவர்லோட்ல பிரஸ் பண்ணி அத வந்து நாங்க கோல் ஸ்கோர் பண்ணோம். எம்ஐ ஸ்மித் ரோ கோல் அடிச்ச அந்த கோல் வந்து அத தான் நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்டின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமோட மேனேஜரே சொல்லியிருந்தாப்ல. ஒரு ஆப்போனன்ட்டோட மேனேஜர் வந்து வெளியில தைரியமா வந்து இந்த டீமோட வீக்னஸ் இதுதான். நாங்க இத தான் வந்து நாங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம் அப்டின்னு சொல்ற அளவுக்கு மேன் யுனைட்டட் டாக்டிக்ஸ் வந்து அப்போ இருந்துச்சு. அமோரிம் வந்து ரொம்பவே ஸ்டப்பானா இருந்தான்.
இதெல்லாம் மாத்தவே முடியாது. அமோரிம் வந்து இப்படிதான் இருக்க போறான். அமோரிம் வந்து அவனையே அவன் சாக் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த செல்சி கேம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பெர்ன்லே வின் பண்ணியிருந்தோம். பெர்ன்லே வந்து ஒரு ப்ரொமோட்டட் டீம். அத வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம். அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கேம் பார்த்தா பிரென்ட்ஃபோர்டோட தோத்து போனோம். நெக்ஸ்ட் செல்சிய பீட் பண்ணோம். செல்சி வந்து 10 மேன்ல இருந்தாங்க. 10 மேன்ல இருந்தது பீட் பண்ணிட்டு என்னடா இப்படி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிட்டி வந்தானுங்கன்னா சிட்டிட்ட நம்ம 3-0 தோத்து போனோம். ஸோ பிரென்ட்ஃபோர்ட், சிட்டி 2 பேர்ட்டயுமே நம்ம 3 கோல் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது மோசமா தோத்து போனோம் அப்படின்னு தான் சொல்லணும். 2க்குமே ரீசன்ஸ் லூக் ஷா, பயந்தீர், புருனோ பெர்னாண்டஸ். என்ன அப்படின்னா இவங்கலாம் நல்ல பிளேயர்ஸ் தான். பட் பயந்தீர் நல்ல பிளேயர் நான் சொல்ல மாட்டேன். ஹி இஸ் அ டீசென்ட் பிளேயர், நாட் மான்செஸ்டர் யுனைட்டட் பிளேயர். அது நான் வந்து சொல்லியே ஆகணும். பட் லூக் ஷா, புருனோ பெர்னாண்டஸ் வந்து அந்த சமயத்துல யார்ரா அவனுங்க மேன் யுனைட்டட் ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பொசிஷன்ல இவன் ப்ளே பண்ணி என்னடா ஆகப் போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சண்டர்லேண்ட் கேம் வந்துச்சு. பிகாஸ் சண்டர்லேண்ட் டாப் 4ல இருந்தாங்க. என்ன சொல்றது ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருந்தாங்கன்னு சொல்லணும். பிகாஸ் டோட்டனம் சாரி பிரென்ட்ஃபோர்ட தோக்கடிச்சுட்டு வந்துட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டல் பேலஸ தோக்கடிச்சு வந்துட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது மேன் யுனைட்டட அடி வாங்குனானுங்க. பட் அந்த மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமோரிம் வந்து புருனோ பெர்னாண்டஸ் சென்டர் மிட்ஃபீல்ட்ல தான் இருந்தான். பட் நெறைய பிளேயர்ஸ புருனோ பெர்னாண்டஸ சுத்தி பிரஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணான். ஃபார் எக்ஸாம்பிள் கூனியா, எம்புமோ இந்த மாரி பிளேயர்ஸ வந்து புருனோ பெர்னாண்டஸ்க்கு பக்கத்திலேயே வச்சு கொஞ்சம் ட்ராக் பேக் பண்ண வச்சான். இது வந்து நீங்க நேத்து 2, 3 நாளைக்கு முன்னாடி பிரைட்டன் கேம்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எம்புமோ அண்ட் கூனியா 2 பேருமே டிஃபென்சிவ்ல அவ்ளோ இன்வால்வ்டா இருந்தாங்க. புருனோ பெர்னாண்டஸ் எல்லாருக்குமே தெரியும். புருனோ பெர்னாண்டஸ் அண்ட் கேசமிரோ 2 பேருக்குமே வீக் தான். கேசமிரோக்கு வந்து லெக்ஸ்ல ஓட முடியாது அவனால. புருனோ பெர்னாண்டஸும் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ரோம் பண்ணிட்டு இருப்பான். புருனோ பெர்னாண்டஸ் சென்டர் மிட்ஃபீல்ட்ல இருந்து ரோம் பண்ணா தான் இந்த டாக்டிக்ஸ்க்கு வந்து செட் ஆகும். அதர்வைஸ் இட் ஒன்ட் பி வொர்க். அதுதான் பிரைட்டன் மேட்ச்ல நடந்துச்சு. பட் புருனோ பெர்னாண்டஸ் ரோமிங் பண்ணிட்டு இருக்கும்போது எம்புமோ அண்ட் கூனியா புருனோ பெர்னாண்டஸ்க்கு டிஃபென்சிவா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராக் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பார்த்தே ஆகணும். பிகாஸ் வெல்பெக்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது கூனியா அண்ட் எம்புமோ 2 பேருமே வந்து டிஃபென்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒர்க்கிங் லோட் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு 2 பேருக்குமே. இது பண்றது நல்லது தான். பட் இது எந்த அளவுக்கு லாஞ்சிவிட்டியா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டவுட்டு. பிகாஸ் ஒரு நம்பர் 10ஸ் அவங்க வந்து மேலேயும் கீழேயும் இப்படி ஓடிட்டு இருக்கிறது வந்து இன்ஜுரி ப்ரோனா ஆகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் கூனியா நம்ம ஆல்ரெடி தெரியும். இந்த சீசன்ல ஆல்ரெடி 2 இன்ஜுரி வந்துருச்சு. ஒரு ஷார்ட் டெர்ம் இன்ஜுரி தான். ஒரு 2, 3 மேட்ச் தான் மிஸ் பண்ணியிருப்பான். பட் இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். எவ்வளோ நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க? ஆப்வியஸ்லி ஒரு சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நம்மளுக்கு வர்ற வரைக்கும் இத அவங்க பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இந்த டாக்டிக்ஸ் அமோரிம்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் லூக் ஷா கொஞ்சம் என்ன சொல்றது ஆப்வியஸ்லி லூக் ஷா இஸ் லெஃப்ட் பேக் தான். ஃபிட்டா இருக்கும்போது ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் பேக்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். எந்த மேனேஜர் மேன் யுனைட்டட் வந்தாலும் சரி லூக் ஷா ஃபிட்டா இருந்தான் அப்படின்னா உடனே ஸ்குவாடுக்குள்ள எடுத்து போட்டுருவான். பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் லூக் ஷா. பட் சென்டர் பேக்ல ஹி இஸ் டூயிங் எ பிரிட்டி குட் ஜாப் ஆஃப்டர் தட் மிஸ்டேக்ஸ் இன் பிரென்ட்ஃபோர்டா இருக்கட்டும், சிட்டியா இருக்கட்டும் அந்த மாதிரி கேம்ல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் செல்சி கேம்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணல. ஏன்னா நம்ம 10 மேன்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். 10 மேன் அகைன்ஸ்டா ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பிரைட்டன் கேம்லயும் சரி, லிவர்பூல் கேம்லயும் சரி மிஸ்டேக்ஸ் அதிகமா பண்ணல. யோரோவும் ரொம்ப அதிகமா மிஸ்டேக்ஸ் பண்ணல. பட் ஹாரி மெகுவயர் இருந்தா யோரோ வந்து ப்ளே பண்ணுவானா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பிகாஸ் ஹாரி மெகுவயர் இஸ் பிளேயிங் வித் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். மெத்தாயஸ் டிலிக்ட்டும் இஸ் பிளேயிங் வித் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அவனோட இன்டர்செப்ஷன்ஸா இருக்கட்டும், பிளாக்ஸா இருக்கட்டும் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கான். ஸோ சென்டர் பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட்டடா இருக்காங்க. ஸோ சென்டர் பேக்ஸோட ப்ராப்ளம் வந்து எப்படி அமோரிம் ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? போன கேம்ஸ்ல என்னன்னா அந்த ஃபுல்லாமோட மேனேஜர்லாம் சொல்லியிருந்தோம். சென்டர் பேக்ஸ் வந்து முன்னாடி ஜம்ப் பண்றதுனால நாங்க எங்களோட பிளேயர்ஸ முன்னாடி ஓவர்லோட் பண்ணி நாங்க பிரஸ் பண்ணி நாங்க ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்பவுமே ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எம்புமோ அண்ட் கூனியா 2 பேருமே கீழ ட்ராக் பேக் பண்றதுனால இது வந்து ஈஸியா இருக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ லெஃப்ட் விங் பேக்கும், ரைட் விங் பேக்கும் ஆல்சோ வந்து கீழ வந்து ட்ராக் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ தட் மத்தயாஸ் டெலிக்ட் அண்ட் யோரோவா இருக்கட்டும், இல்ல லூக் ஷாவா இருக்கட்டும், யாரு ரைட் அண்ட் லெஃப்ட்ல இருந்தாலுமே முன்னாடி கொஞ்சம் புஷ் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கேசமீரோ இந்த சிஸ்டம்க்கு வந்து அவன் ரொம்ப அந்த மோல்ட் ஆயிட்டானோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அமோரிம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் தெரியுமா? டோபி கோய்லரே கேசமீரோவோட கொஞ்சம் மேல இருந்தான். நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த சிஸ்டம் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது, கேசமீரோ இந்த சிஸ்டம்க்கு ஃபிட்டாவே இல்ல. அவன் வந்து நான் வெளியில உட்கார வச்சிருந்தேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் டோபி கோய்லரே கேசமீரோக்கு மேல இருந்தான். அதாவது கேசமீரோக்கும் மேல வந்து டோபி கோய்லர் தான் நான் வந்து சூஸ் பண்ற மாரிலாம் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். அமோரிம் வந்து டோபி கோய்லர்லாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தான் கேசமீரோக்கு பதிலா. கேசமீரோ வந்து ஸ்குவாட்லயே இல்ல. அந்த மாரி இருக்கும்போது, இப்போ கேசமீரோ இஸ் ஸ்டார்ட்டிங் எவ்ரி கேம் ஃபார் அமோரிம். என்னதான் வந்து அவன் சிட்டியோட ஒரு ஸ்டிங்கர் போட்டாலுமே, அடுத்த மேட்ச்சே மறுபடியும் சூப்பர்பா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். லிவர்பூல் கூடலாம் வேற லெவல் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல. பட் நவ் அமோரிம் இஸ் டூயிங் திங்ஸ். அதாவது கேசமீரோ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அவன ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு மோட்டிவேஷனா வச்சுக்கிட்டு நீங்க வந்து அடுத்த கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, யூ வில் டூ மேசிவ் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கேசமீரோ அண்ட் புருனோ பெர்னாண்டஸ் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எம்புமோ அண்ட் கூனியா வந்து ட்ராக் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. லெஃப்ட் விங் பேக் அண்ட் ரைட் விங் பேக் இன்னும் கொஞ்சம் அஃபென்சிவா போயிட்டு மறுபடியும் ட்ராக் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் இட்ஸ் குட். அதான் நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் ஆல்சோ மேசன் மவுண்ட் ஆல்சோ இருக்கான். அவன் வந்து என்ன சொல்றது? ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேசஸ் இன் ஹிஸ் லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இன்ஜுரி ப்ரோன்லாம் இருந்திருக்கான்.
2 வருஷமா மேன் யுனைட்டட் இருக்கும்போது ப்ளே பண்ணவே இல்ல. இந்த வருஷமும் இன்ஜுரி இருக்கு அவனுக்கு. ஆல்ரெடி ஒரு 4 டூ 5 மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கான்னு நெனைக்கிறேன் இன்ஜுரியில. அண்ட் ஆல்சோ பெஞ்ச்லயே இருந்திருக்கான். அது மிஸ் பண்ணியிருக்கான் மீன்ஸ் இன்ஜுரினாலும் அவன் பெஞ்ச்லயே இருந்திருக்கான். அவன் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து மவுண்ட் நம்மளுக்கு வந்து தேவை இருக்கு. அப்புறம் ஜெர்க்ஸி, மெய்னோ அவங்க வந்து ஜனவரில போறதுக்கான சான்சஸும் இருக்கு. மெய்னோ எனக்கு தெரிஞ்சு போவானான்னு தெரியல. பிகாஸ் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல ஒரு இன்ஜுரி வந்துருச்சு அப்டின்னா, ஏன்னா காஷ்மீர சொல்ல முடியாது. ரெட் கார்ட் வாங்கிட்டு திடீர்னு ஒரு 3, 4 மேட்ச் பேன் வாங்கிட்டு உட்காந்துருவான். ஸோ மெய்னோவோட சான்சஸும் வந்து இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. எஃப்ஏ கப் இருக்கிறதுனால மெய்னோ போறதுக்கு சான்சஸ் கம்மின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். எனக்கு மெய்னோ சிச்சுவேஷன் எனக்கு புரியல. அவன் போவானா, போமாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. 60% அவன் போமாட்டான். 40% அவன் போவான்னு நெனைக்கிறேன். போறதா இருந்தா அவன் வந்து சிரியாக்கு தான் போவான்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் சிரியா வந்து இட்ஸ் அ வெரி ஸ்லோ லீக். ஆல்ரெடி ஹாய்லண்டா இருக்கட்டும், மெக்டாமினேவா இருக்கட்டும், தே ஆர் டூயிங் பிக் திங்ஸ். ஸோ சிரியாக்கு போய் அங்க வந்து அவனோட டேலண்ட்ட ப்ரூவ் பண்ணி வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இடம் பிடிக்கிறதுக்கு நெறைய பண்ணுவான். ஜெர்க்ஸி அவன் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வந்து எப்படியும் இருக்க மாட்டானோ அப்படிங்கிற டவுட் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் இப்ப ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க நெதர்லாண்ட் பிளேயர்ஸ். ஸோ எஸ் வி வில் சி வாட் தே கேன் டூ. ஸோ இந்த சிஸ்டம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமோரிம் கொஞ்சம் காம்பேக்ட்டா பண்ணியிருக்கான். முன்னாடி வந்து ஓவரா விங்ல வந்து அமோரிம் வந்து ப்ளே பண்றானோ, ஓவரா விங்ல வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கானுங்களோ அப்படின்னு தோணும். டாமினேட் பண்றது இல்ல. விங்ல வந்து கொஞ்சம் அங்க தொங்கிட்டு இருக்கானுங்களோ அப்படின்னு தோணும். பட் இந்த பிரைட்டன் கேமாவும் சரி, லிவர்பூலாவும் சரி, சென்டர்ல நெறைய போயிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி செஸ்கோ சென்டர்ல வந்து ஹோல்ட் அப் ப்ளே பண்ணி எம்புமோவையும், கூனியாவும் அன்லாக் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் செஸ்கோ வந்து 2 கோல்லயுமே எம்புமோவையும், கூனியாவையும் அன்லாக் பண்ணான். இட்ஸ் இட்ஸ் குட். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அந்த கோல்லாம் பார்க்கறதுக்கு. பிகாஸ் செஸ்கோ உள்ள வந்து ஹோல்ட் பண்ணி குன்யாவுக்கு ஒரு ஃப்ரீ ரன் குடுக்கறதா இருக்கட்டும், எம்பெமோக்கு ஒரு ஃப்ரீ ரன் குடுக்கறதா இருக்கட்டும், அதுதான் நம்ம சிஸ்டம்க்கு தேவை. ஜெர்க்ஸி அத தான் பண்ணுவான்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். பட் பார்த்தா செஸ்கோ வந்து அதையும் பண்றான். லாஸ்ட் மேனாவும் ப்ளே பண்றான். ஸோ ஹி இஸ் டூயிங் பிக் திங்ஸ் அண்ட் கார்னர்லயுமே நம்மளுக்கு டிஃபென்சிவ்ல அவன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கான். பிகாஸ் அவன் ரொம்ப ரொம்ப டால் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஃபென்சிவ் ஹெட்டர்ஸும் நல்லா பண்ணிட்டு இருக்கான். வெயின் ரூனி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஹி இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங். ஆர்சனல் வந்து பெஞ்சமின் செஸ்கோக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தானுங்க. மிக்கேல் ஆர்டெட்டா வந்து ஆர்சனலோட மேனேஜர் மிக்கேல் ஆர்டெட்டா வந்து பெஞ்சமின் செஸ்கோவ தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தாப்ல. அதுக்கப்புறம் அவங்க ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஆண்ட்ரே பர்ட்டா தான், இல்ல செஸ்கோலாம் வேணாம், யோக்கரஸ் எடுத்துக்கலாம். அவன் தான் 70 மில்லியனுக்கு அவைலபிளா இருக்கானே. செஸ்கோக்கு எதுக்கு 80 மில்லியன் செலவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு, செஸ்கோ வாங்காம யோக்கரஸ் வாங்கிட்டு இருந்தானுங்க. யோக்கரஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காப்ல. பட் யோக்கரஸ் இஸ் இன் ஹிஸ் பிரைம் டைம். இன்னும் ஒரு 10, 15 மேட்ச்க்கு அப்புறம் எப்படியும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ண போறான்னு நெனைக்கிறேன். பட் செஸ்கோ ஹி இஸ் நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொல்லிட்டு வேன் ரூனி சொல்லியிருக்கான். ஆர்சனல் செஸ்கோக்கு போனது நான் வந்து என்ன நெனச்சேன் அப்படின்னா, ஆர்சனல் வந்து நடந்தே போய் பிரீமியர் லீக் டைட்டில் எடுத்துருவானுங்க அப்படின்னு நெனச்சேன். பட் அவங்க வந்து செஸ்கோக்கு போகாம யோக்கரஸ்க்கு போயிருக்காங்க. பட் மேன் யுனைட்டட் வந்து செஸ்கோ வாங்கிட்டாங்க. ஹி இஸ் நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பிகாஸ் இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, செஸ்கோ வந்து ஹி இஸ் அ மேசிவ் பொட்டன்ஷியல் டேலண்ட். ஏன்னா விவேல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆர்பி லெப்சிக்லேருந்து எந்த பிளேயர் வந்தாலுமே மேசிவ் டேலண்ட் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லேமர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ செஸ்கோ எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, சோபோஸ்லை லிவர்பூல்ல எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் கிளாஸா வந்துட்டு இருக்காங்க. பட் செஸ்கோ இன்னும் ஒரு ஒரு 2 சீசன்ஸ் இந்த சீசன் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல அப்படின்னாலுமே, அடுத்த சீசன் மேன் யுனைட்டட் வந்து நெறைய ஒண்டர்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நெக்ஸ்ட் சீசன் வி வுட் பை டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், வி வுட் பை விங் பேக், குட் விங் பேக் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரைக்கர் வந்து நெக்ஸ்ட் சீசன் நம்ம கண்டிப்பா வாங்க போறோம். அது லெவன்டாஸ்கியா இருக்கலாம், ஹாரி கேனா இருக்கலாம். ஹாரி ஹாரி கேன் ஒரு விஷயம். ஹாரி கேன் இந்த வருஷம் யுசிஎல் வின் பண்ணிட்டான் அப்படின்னா, ஹி வுட் கம் டூ மான்செஸ்டர் யுனைட்டட். ஏன்னா, ஹாரி கேன் புண்டஸ்லீகா போனதுக்கான காரணமே புண்டஸ்லீகா டைட்டில் வின் பண்ணணுங்கிறது கிடையாது. யுசிஎல் எப்படியாச்சும் வின் பண்ணணுங்கிறதுனால தான் அவன் பேன் மியூனிக் போயிருக்கான். இன்கேஸ் பேன் மியூனிக் வந்து யுசிஎல் இந்த சீசன் வின் பண்ணிட்டாங்க, இல்ல ஃபைனல் வரைக்கும் போய் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சீசன் ஹாரி கேன் மான்செஸ்டர் யுனைட்டட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஒரு கட் ஃபீலிங். ஸோ அதான் நான் சொல்றேன். ஸோ எஸ். ஸோ அமோரிமோட சிச்சுவேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமோரிம் வில் சைன் அ கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் ஐ திங்க். ஏன்னா இந்த 3 கேம் இதுக்கப்புறம் ஒரு 4, 5 கேம் அவன் தொடர்ந்து லாஸ் பண்ணாலும் சரி, ஹி இஸ் கோயிங் டூ பி இன் மான்செஸ்டர் யுனைட்டட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 3 கேம்ல அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். ஒரு நல்ல ஸ்குவாட வச்சு அந்த ஸ்குவாட் நல்லா ப்ளே பண்ணா ஹி கேன் டூ அ மேசிவ் திங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். அதுவே நீங்க வந்து அவனுக்கு ஸ்குவாட் குடுக்காம அவனுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்குவாட் இன்ஜுரியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து தோக்க தான் போறான். அதுவுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரக்லிஃப் வந்து எல்லா மேட்சுமே வந்து ஸ்டேடியம்ல இருந்து பார்த்துட்டு இருக்காப்ல. அவே கேம்ஸா இருந்தாலும் சரி, ஹோம் கேம்ஸா இருந்தாலும் சரி. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, உங்களோட ஃபேன்ஸ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அமோரிம் வந்து கர்னாச்சோவ வந்து வெளில தூக்கிட்டான். வெளில தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் ஹோய்லாண்ட் வந்து வெளில தூக்கி போட்டான். இந்த மாரி இருக்கும்போது கேசமீரோவே தூக்கி போட்டான். ஒரு 4, 5 மேட்ச் வந்து கேசமீரோ ப்ளே பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் நல்லா ப்ளே பண்றான்னு தெரிஞ்சு தான் உள்ள கொண்டு வந்தான். ஸ்குவாட்லயே இல்ல. ஸோ இந்த மாரி நேரத்துல இந்த பிளேயர்ஸ புல்லி பண்றது, அவங்கள வந்து திட்டுறது, அவங்கள மேட்ச் விட்டு வெளில உட்கார வைக்கிறது, இதெல்லாம் வந்து மேனேஜர் பார்த்துப்பான். உங்களோட வேல யாரு ப்ளே பண்றாளோ, யாரு இருக்காங்களோ அவங்கள சப்போர்ட் பண்றது தான் உங்க வேல. நீங்க வந்து என்னடா அவன் இன்னுமே இருக்கான், இவன் என்னடா இப்படி இருக்கான், நம்ம எதுக்குடா இந்த கிளப்ப சப்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த கிளப் அப்படிதான் போகும்.
பேக் யுவர் கிளப். ஏன்னா லாஸ்ட் கேம்ல ஸ்டெட்ஃபோர்டன்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மேன்செஸ்டர் ஃபிளாக்ஸ வச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தானுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் லைவ் மேட்ச்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டெட்ஃபோர்ட் எண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டேடியம் வந்து ஒரு எண்ட் இருக்கும். அந்த ஸ்டெட்ஃபோர்ட் எண்ட்ல அவ்ளோ ஃபேன்ஸ் மேன்செஸ்டர் யுனைட்டட் ஃபிளாக்ஸ் வச்சுக்கிட்டு கதறிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்தில தான் மேன்செஸ்டர் யுனைட்டட் வந்து கோல் அடிச்சுட்டு அங்க அங்க பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாரி உங்களோட கிளப்ப நீங்க எவ்வளோ பேக் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க மேனேஜருக்கும் சரி, உங்க பிளேயர்ஸ்க்கும் சரி, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க எல்லா மேட்ச்லயும் ஒரு பிளேயர போயிட்டு என்னடா இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கான்? என்னடா இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கான்? அவன் அப்படிதான் ப்ளே பண்ணுவான். நெக்ஸ்ட் மேட்ச் நீ நல்லா ப்ளே பண்ணு. நெக்ஸ்ட் மேட்ச் இந்த டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகல. அடுத்த டாக்டிக்ஸ் வந்து இப்படி மாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மோட்டிவேட் பண்ணா தான் மேனேஜருக்குமே கொஞ்சம் ஓகே நம்ம ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கானுங்க. நம்மள வந்து திட்ட மாட்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒரு பூஸ்ட் இருக்கும். ஸோ இது யாரும் அதிகமா பண்ண மாட்டானுங்க. எந்த கிளப்பும் பண்ண மாட்டானுங்க. என்னோட கருத்த நான் சொல்றேன். பிகாஸ் நானே நெக்ஸ்ட் வீடியோல என்ன பேசுவேன், மான்செஸ்டர் யுனைட்டட் தோத்தா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கான், என்ன இப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் நானே அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. நான் எதுக்கு சொன்னேன்னு எனக்கே தெரியல. ஸோ எஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் நெக்ஸ்ட் கீப் த பால் ரோலிங்.